பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதே சமயம் லைக் ஷவர்மா மாதிரி தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பேனில் செய்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஈஸியாக இருக்கும். வாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். தந்தூரி சாண்ட்விச், தந்தூரி மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு, உப்பு, பப்பரிக்காய், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுதான் இது வரைக்கும் போட்டு நான் வரைய வச்சுருக்கேன். மசாலா அளவுகள்லாம் உங்களுக்கு தனியாக நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் தான் நாங்கள் ஊற்றுறோம். கொஞ்சம் லைட்டாக பட்டர் கொஞ்சம் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். ஆலிவ் ஆயில் ப்ளஸ் பட்டர் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. குறைச்சி வச்சு நல்லா இந்த சிக்கனை வதக்கிக்கிங்க. நீங்கள் ஊற வச்சோம்னா பாதி உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். இது வறுத்துருங்க. இந்த மாதிரி எப்போ தான் நான் கிரில் பண்ணுறேன், உங்களாம் அந்த வசதி இல்லைல்ல, அதனால தான் நான் இந்த பேனில் காமிக்கிறேன். இது சாண்ட்விச் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸு இல்லை டின்னருக்கு ஆகும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பட்டர் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயில் வதக்கிட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க, ஒரு வாசனைக்கு இருக்கும். பாருங்கள், வதக்கின பிறகு இப்படி ஆகிடுச்சு. 2 சாண்ட்விச்சுக்கு ஆகும். 2 சாண்ட்விச், பெரிய ஆளுக்குனா 2, பிள்ளைங்கன்னா 1 ஃபுல்லாக சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம வறுத்துறோம் இல்லையா சிக்கனை, ஒரு ரொட்டி இல்லை சப்பாத்தி என்னான்னு போட்டுங்க. உங்களுக்கு என்ன சாஸ் இருக்கோ தடவிங்க. டொமேட்டோ கெச்சப், மயனஸு இல்லை பார்பிக்யூ சாஸ் என்ன மிக்ஸ் பண்ணி வாங்குங்க. அது வறுத்த சிக்கனை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கோம். கேபேஜ் போட்டிருக்கோம். சீஸ் வச்சுருங்க, சீஸ் ஸ்லைஸ் வச்சுருங்க. அடுத்து இங்கே வெஜிடபிள் வச்சுருக்கோம். பர்பிள் கேபேஜு, லெட்யூஸு, இது ரெட் கேப்சிகம். நீங்கள் க்ரீன் இருந்தாலும் வச்சுக்கலாம். பர்பிள் கேபேஜ் இல்லைனாக்கா நீங்கள் ஒயிட் கேபேஜே போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ரேப் பண்ண போகணும். இப்போது வச்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். லைக் ஷவர்மா மாதிரி தான் இது. ஆனால் நம்ம கோதுமை ரொட்டி பண்ணி வச்சுருக்கோம். இது ஊரில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது தான். நம்ம கிரில் பண்ண தேவையில்லை, அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். நான் ஹோட்டல் லுக்கில் வேணும்னாக்கா இந்த மாதிரி ஃபாயில் எடுத்து இது மாதிரி சுற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். சூப்பரான தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் ரெடி.